அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நேற்று ஓடின ஓட்டத்துக்கு சரியான கால் வலி. வருங்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாக்கிக்கணும். அப்படியே நீ கதைக்கு போயிடலாம். காலைல எழுந்திரிச்சோன்னே பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு சில பல வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு காலை டியூட்டி கிளம்பிட்டு நம்ம வண்டியில் ரேடியேட்டர் தண்ணி ஆயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கிங்கை போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கே 10:30 ஆகிடும். அதனால் வரும்போதே ஒரு ஆம்லேட்டை போட்டு குபுஸில் சுற்றி எடுத்துகிட்டு வந்தேன். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30 மணி போல் படுத்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஒரு 12 மணி போல் எழுந்திரிச்சேன். நல்லா ஜில்லுன்னு குளுன்னு ஒரு குளியலை போட்டு மதிய உணவை சாப்பிட்டுட்டு மீண்டும் 3 ஹவர் டியூட்டி இருந்துச்சு. டியூட்டிக்கு போயிட்டு வந்து மாலையாச்சு. கொஞ்சம் இலவச நேரம் இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு கருப்பு காஃபி சர்க்கரை இல்லாம போட்டு என்னன்னு தெரியல, நைட்டு தூக்கம் கம்மி தான், இருந்தாலும் காலையிலேயும் கொஞ்சம் தூங்குறோம். அப்படி இருந்தும் தூக்கமா வந்துச்சு. அதனால தான் ஒரு கருப்பு காஃபி மட்டும் போட்டுட்டு மீண்டும் டியூட்டி இருந்துச்சு. அப்படியே டியூட்டிக்கு போயிட்டேன். அதை முடிச்சுட்டு நாளைக்கு சமையலுக்கு தேவையான ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அந்த ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கான உடற்பயிற்சிக்கு புஷ்அப்பை போட்டு முடிச்சுட்டு டெய்லி சாப்பிட்ற விதையெல்லாம் ஒவ்வொரு நேரம் மறந்துடுறேன். அதனால வருங்காலங்களில் காலையிலே சாப்பிட்றணும். அந்த விதையெல்லாம் சாப்பிட்டுட்டு மீண்டும் நைட்ல ஒரு 1 ஹவர் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு போயிட்டு வரும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, சூப்பர் மார்க்கெட் போனோம் தண்ணி வாங்க மறந்துட்டோமேன்ட்டு தண்ணியும் அது கூட சேர்த்து தேனையும் வாங்கிக்கிட்டு வருங்காலங்களில் சோம்பேறி ரெசிபிக்கு பயனுள்ளதா இருக்கும். கொஞ்சம் ஜாமான்லாம் கழுவ வேண்டியது கிடந்துச்சு. அது எல்லாத்தையும் கழுவி போட்டு நாளைக்கு காலைல சாப்பிட்ற ஈஸியான சோம்பேறி ரெசிபி ஓட்ஸ்ல பாலை ஊற்றி ஊற வச்சுட்டு உடல் சுட்டு வேற ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதனால வெந்தயம் சப்ஜா விதை நம்ம சாப்பிட்ற விதை எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். விடாமுயற்சியுடன் இரு.